இப்போ மைக் கொடுத்தாருல, அவர் தான் நிக்கில் முருகன், அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்ன சொல்றாரோ அதான் நாங்கள் செய்யணும். இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும், மைக் கொடுத்தா பேசணும். அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன்று போட்டார்ல, அவருக்கு ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போதான் சும்மா பள்ளி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு, அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல. அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது. இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படத்தோடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல. இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் எதனா எழுத போகிறாரான்னு தெரில. என்ன சார் M1 M2 என்ன ஹரியர் சார் இது? ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க. அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்லேருந்து ரீரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்பு செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ். அவர் இங்கே இன்னும் வர முடியல, பட் அவருடைய டாக்டர் வந்திருக்காங்க, சுஷ்மிதா அன்பு செழியன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம், நல்லா நடிச்சிடலாம், அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நானே பயந்துட்டேன் இது அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தினுடைய டைரக்டரு. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார், அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க். அண்டு தம்பி ராமையா சார், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவரு என்னோட அண்ணன் தான் சொல்லணும். அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர். அவங்க எப்படியும் இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு தான் போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாக்காப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி, இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியாக இல்லையா? ஒன்றும் ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற டைலாகு இப்போ நம்ம வந்து ஒரு 5 டைலாக் ப்ளே பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்இசி காலேஜ், நம்ம பசங்க பொண்ணுங்க இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அதை நீங்கள் மாற்றி பேச போகிறீங்க. ஓ சரி, ஓகேப்பா. ஓகேவா? முதல் டைலாக் ஒன்று ப்ளே பண்ணுங்க சார், பார்த்துட்டோம். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் குமார். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமார், வேற ஒன்றும். இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, அது எழுதிதான் ஆகணுமா? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட தான் கேட்டேன். அது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்கிறதே இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு. ஓகே, அடுத்த டைலாக் போடுங்கப்பா. முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு, எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீன்ல இருக்கிற பன்னும் எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. உங்க ஹட்டு
கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. ஓகேவா, போடுங்கம்மா, மூணாவது டைலாக் போடுமா. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. நாகூர் பிரியாணி. என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்த உடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகே, நாலாவது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஓகே, the final one. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போவும் அப்படி இருக்கான்னு தெரியல. ஊர் உலகத்தில் 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமாக இருக்கானா, ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு நாங்கள் பராவஸ்தை இருக்குது. அது வந்து 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். 4-5 பொண்ணு வச்சுன்னுக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க படுற அவஸ்தை இது. ஐயோ யோ 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 யோ, இது நான் படிக்கும் சொன்னது. ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி ஓகே ஓகே நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய ஃபெயில் ஆகிடுவேன். சொல்ல போனால் நான் ஸ்கூல்லேயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுதான் என்னை சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மறக்காமல் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்ஸ். கோவிலில் கடவுள்தான் கிங், கடவுளுக்கு பக்தர்கள் கிங். அதே போல சினிமாவுக்கு தியேட்டர்ஸ் தான் கிங், தியேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங். இந்த ஆர்இசியினுடைய ப்ரொஃபசர்ஸ், பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்டன்ட் கிங், கரஸ்பாண்டன்ட்டுக்கு இந்த காலேஜ் கிங், இந்த காலேஜுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிங். அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங், வானத்திற்கு சூரியன் கிங், இரவில் நிலவு கிங், நிலவுக்கு கடல் கிங், கடலுக்கு கடற்கரையிலே கடலை போடும் லவ்வர்ஸ் கிங், லவ்வர்ஸுக்கு ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங், அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங். கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங், வெள்ளை நிறத்திற்கு பால் கிங், பாலுக்கு பசுமாடு கிங், பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங், பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங், விவசாயத்திற்கு விவசாயி கிங், விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங், அந்த வியர்வைக்கு வெற்றி கிங், வெற்றிக்கு சம்பளம் கிங், அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய மனம் கிங், மனத்திற்கு ஞானம் கிங், ஞானத்திற்கு இந்த பூமியே கிங். அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங்,
மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமான் கிங். அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தை ஒளிப்பாதிபர்கள் கிங். அண்ணனும் தம்பியும், அண்ணன் டைரக்டர், தம்பி கேமராமேன். அன்பு அண்ணன் தம்பியோட பிறந்தவர்களுக்கு அது ஒரு. அதை போல இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை. சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை. அந்த நகைச்சுவைக்கு கிங் எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங். அந்த அன்பு தம்பி சந்தானத்தினுடைய வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன், உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு 3 காரணம். 1, அவரை இந்த பூமிக்கு படைத்து விட்டு மேலே இருந்தவரை ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங். நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன், மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதுதான் எனது பணி என்று, இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவையில் கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கிங். ஆக இங்கு நீதான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே, இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள். அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன். அதையெல்லாம் தாண்டி இங்கு நீதான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுரம் பிளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு செழியன் எல்லோருக்கும் கிங். சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை, சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது. நுங்கு எடுத்து இளநீல போட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நீங்க நீதான் கிங். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹலோ ஆர்இசி, எப்படி இருக்கீங்க? So happy to see you. இவ்வளவு பெரிய crowd, fascinating, ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அண்ட் உங்களுக்கு முன்னாடி இந்த சாங் நாங்க பிரசன்ட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சாரோட காம்பினேஷன்ல நான் பண்ற இந்த படம் இங்க நான் தான் கிங்கு. கிங்குன்னு யூஸ் பண்ணி இனிமேல் நாங்க யாருமே எங்க டீம்ல பேசாத அளவுக்கு தம்பிராமியா சார் அவ்வளவு கிங் அடிக்கிட்டாரு. அதனால இனிமேல் நாங்க பேசவே முடியாது கிங்குன்ற வார்த்தையை பயன்படுத்தி. உங்களுக்கு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிச்சயமா அந்த டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இங்க நாங்க தான் கிங். ஏன்னா அத்தனை வாட்டி கிங் சொல்லிட்டாரு. அண்ட் இந்த சாங்கை கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். அண்ட் இந்த பிலிம் வந்து ஏப்ரலுக்கு வர இருக்கு. ஆனந்த் சாரோட டைரக்ஷன்ல, ஓம் அவர்களுடைய ஒளிப்பதிவுல, அண்ட் பிரியா அவங்க வந்து அறிமுகமாறாங்க. ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. சந்தானம் சார் உடைய ஹிலேரியஸ் காமெடி இந்த படத்துல மற்ற படங்கள் போல இந்த படத்தையும் அது ரொம்ப எக்ஸசிவா ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இதுல சர்ப்ரைஸ் பேக்கேஜா இந்த ஒரு லவ் சாங்ல சார் ரொம்ப சீரியஸா ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப ரொமான்டிக்கா ஃபேஸ் வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அன்புச்செழியன் சார், தயாரிப்பாளர் அன்புச்செழியன் சாருக்கும் அவருடைய மகள் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். REC we love you, God bless. யா, இப்ப நான் ஒரு 2 லைன்ஸ் பாடுறேன், அதுக்கு கூட நீங்க சேர்ந்து கம்பெனி பண்ணுவோம். ஓகேவா? ரெடியா? ஓகே. இப்போ ஒரு வரி பாடின உடனே நீங்க கூட கை வந்து கட்டணும், அப்படி கிளாக் கிளாக். ஓகே, ரெடி? இது நானா என்ன, இது நானா என்ன, பழசெல்லாம் எங்க, புது சந்தேகங்கள் உண்டாகுது. இது திண்டாட்டமா இல்ல துள்ளாட்டமா, மண்ணை விட்டு 2 கால் தாவுது. எப்போதும் நான் போகும் பாது இது, இப்போது நேர்காமல் என் நீளுது. என் உள்ளம் லேசாக கை நீளுது. வரசா போகையிலே புதுசா போறவளே, இதுவரையில குளிர் எடுக்கல பெண்ணால, அவ சிரிச்சதும் தலை உரையுது தன்னால. என் பேச்சு மூச்சு எங்க காணல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Such a grand event. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரௌட் அண்ட் எனர்ஜி. எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. Thank you so much for having us.
குட்டியா ஒரு தேங்க்யூ நோட் மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி. அப்படியே யூபிடில நிறைய ஸ்டேஜ்ல நின்றுருக்கேன், நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் ஆடிருக்கேன், நிறைய காலேஜ் இவெண்ட்ஸ் ஸ்டெப் பண்ணிருக்கேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அன் ஆக்டர் அஸ் பிரியா லயா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கடவுளுக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, யூபிடி ஃபேம் அண்ட் என்னோட ஃபேம்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். And a very big thank you to our producer, Gopuram Films, Anbuchelian sir, Susmita Anbuchelian sister, Director Anand sir, DOP Om sir, Editor sir, Gopi sir for being a big support, Kambiramaya sir, Iman sir, அப்படின்ற ஒரு பெரிய டீமோட ஹார்ட் ஒர்க் இந்த ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிக் ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ. இங்க நான் தான் கிங் அப்படின்ற எங்க படம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் மந்த். கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல ஃபேமிலியோட பாருங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட போய் ஃபேமிலியோட சேர்ந்து இன்னொரு தடவை பாருங்க. லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் தேங்க்யூ டு REC. ஏன்னா நானும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். I did my BE Computer Science. என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நடக்குது அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இட் இஸ் டெல்லிங் மீ ஒன் திங். இங்க என்ன செய்யணும் அது பண்ணணும், ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்றதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். இந்த மொமெண்ட் இந்த ஸ்டேஜ் இட் இஸ் a special memory for me. I'm very happy to be here. Thank you. Good evening REC. Song enjoy பண்ணீங்களா? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ அபய் சார். இப்படி ஒரு கிரவுட்ல எங்க சாங்கை லான்ச் பண்ணது, ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கு நாங்க நிறைய அவார்ட்ஸ் போடுவோம், இதுல லான்ச் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். சந்தானம் சார், நீங்க படத்தோட ஒரு பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். உங்க இன்புட் அண்ட் எஃபர்ட்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. பிக் தேங்க்யூ டு யூ சார். இமான் சார் 3 சாங்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அது கேட்க கேட்க ரொம்ப அடிக்டிவா இருக்கும். மயோனே வந்து நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அடிக்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாங் கொடுத்திருக்கீங்க சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை க்ரூ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வைபா, ரொம்ப எனர்ஜியா இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலா இது வந்து சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட். லைஃப்ல நம்ம நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம், ஆனா லைஃப் ஃபுல்லா நான் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணணும்னா அது என்னோட ப்ரொடியூசர் அன்புசெழியன் சாரும் சுஸ்மிதா மேடமுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி சந்தனம் சார், நான் ரொம்ப வருஷமாவே சந்தனம் சார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அந்த ஆசை வந்து எனக்கு இந்த படத்து மூலியமா நிறைவேறுச்சு. சந்தனம் சார் கூட ஒர்க் பண்ணதுல அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எதெல்லாம் ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. அவர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இமான் சார் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு உறவு இந்த படத்துல. ரொம்ப ஆறுதலா, ரொம்ப சப்போர்ட்டிவா, ஆக்சுவலா ஒரு இவ்வளவு சூப்பர் சாங்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன சொல்றதே தெரியல. அவ்வளவு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க என் லைஃப் ஃபுல்லா நீங்க எனக்கு ஒரு சகோதரா வந்துட்டே இருப்பீங்க. தேங்க்யூ சார். சோ அது இல்லாம தம்பிராமையா சார் இந்த படத்துல வந்து வேற லெவல்ல காமெடி பண்ணிருக்காரு. ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்காரு எனக்கு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும், டோட்டல் க்ரூவுக்கும் நான் இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.